இனிய சங்கநாதன் நேயர்களே வணக்கம். சி. கந்தையா பிள்ளை, அதாவது நன்னியூர் சின்னத்தம்பி மகன் கந்தையா பிள்ளை, யாழ்ப்பாணம் கந்தரோடையிலே 1893 பிறந்தவர். 1967 வரை தமிழ் பணியாற்றியவர். ஆசிரியர் பணி, இலக்கண இலக்கியம், கற்றல் கற்பித்தல். மலேசியா பிரித்தானியா தொடர்வண்டி துறையிலே அலுவலராக பணிபுரிந்தவர். மலேசியாவிலிருந்து மீண்டும் இலங்கை திரும்பி அங்கே மீண்டும் தமிழ் ஆட்சியில் ஈடுபட்டவர். அவருடைய துணைவியார் நவாலியூர் மருதப்பு என்பவர். அவருக்கு 2 மகன்கள் உண்டு. திருநாவுக்கரசு, மங்கையர்க்கரசி. தமிழ் மானுடவியலினுடைய தந்தை என்றே நாம் சி. கந்தையா பிள்ளை அவர்களை அழைக்கலாம். தமிழ் மொழி, தமிழினம், தமிழகம், வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழர், குமரிக்கண்டம் என்று தன்னுடைய ஆய்வுகளை பெரிய அளவில் எழுதியவர் சி. கந்தையா பிள்ளை. அகத்தியர், அகநானூறு, ஆரியத்தால் விளைந்த கேடு, ஆரியர் வேதம், ராபின்சன் குரூசோ என பல்வேறு துறைகளிலே உலக நாகரிகத்திற்கு தமிழருடைய பங்கு, இவையெல்லாம் அவருடைய சிந்தனை பள்ளி என்றே நாம் சொல்லலாம். தமிழ் இந்தியா, திராவிட இந்தியா என்கிற 2 நூல்களிலே ஆரியர்கள் தமிழகம் இந்தியா வருவதற்கு முன்னர் எப்படி தமிழகம் இருந்தது என்பதை நுட்பமாக குறிப்பிடுகிறார். அகராதிகள் மட்டும் 5 வெளியிட்டிருக்கிறார். செந்தமிழ் அகராதி, காலக்குறிப்பு அகராதி, தமிழ் இலக்கிய அகராதி, தமிழ் புலவர் அகராதி என்றெல்லாம். அதே போல் தமிழ் கடவுளுக்கு ஆரிய பாடலா என்கிற கேள்வியை கேட்டு ஆரிய வேதத்தை தமிழ் இறைவனுக்கு சொல்லக்கூடாது என்கிற கருத்தியலை வலியுறுத்தியவர். தமிழர் சமயம் எது, தமிழர் யார், தமிழர் வரலாறு, திராவிட நாகரிகம், திராவிட மொழிகளும் இந்தியும், தென்னிந்திய குலங்களும் குடிகளும், பாம்பு வணக்கம், புரோகிரதாட்சி, விரலி விழி தூது என்றெல்லாம் பல்வேறு நிலைகளிலே அவர் 62க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அப்போது 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர். தமிழ்நாடு வீரபாகு பிள்ளை அவர்களிடம் ஒற்றுமை நிலையத்தில் போய் இவர் வெளியிட்டிருக்கிறார். 74 அகவல் வரை வாழ்ந்த இவர் நூல்களில் நூற்றுக்கணக்கான மேனாட்டு அறிஞர்களுடைய நூல்களை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், ஆரிஜின் அண்ட் ஆன்டிகுட்டி ஆஃப் மேன், ஃப்ரெட்ரிக், இது மாதிரி இந்தியா அண்ட் பசிபிக் வேர்ல்டு, விக்டர் கிறிஸ்டியன், தி பீப்புள் ஆஃப் இந்தியா, ரைஸ்லி, இது போன்ற நூற்றுக்கணக்கான மேனாட்டு அறிஞர்களோடு அவர் தன்னுடைய நூல்களில் அவருடைய இந்த கருத்துக்களை பகிர்கிறதை நம்ம பார்க்குறோம். நாசிக்க சிந்தனை புள்ளி என்றே நாம் ஒன்றை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நுட்பமாக பேசியிருக்கிறார். நீங்கள் ஆஸ்திரேலியா ஒரு விண்கல்லாக இருந்தது, அந்த விண்கல் பூமியில் விழுந்ததுங்கிறது அவருடைய சிந்தனை பள்ளியில் ஒன்று நண்பர்களே. இன்றைக்கும் கிழக்கே இருக்கிற இந்தோனேஷியாவில் மதுரை 1, மதுரை 2ங்கிற நகரங்கள் இருந்தன என்பது அவருடைய வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் முற்பட்ட நூல்களில் நிறைய குறிப்பிடுவார். ஒரு தமிழ் மன்னன் மனு என்பவன் இருந்தான். அவனுக்கு ஏமன் மகள் இளைன்னு 2 பேர் இருந்தாங்க. பகுருளி ஆற்றங்கரை ஏமன் ஆண்டான். அது கடல் கொள்ளால் அழிந்தார்கள் தான் யமதிசைன்னு சொல்லுகிறார்கள். வடபகுதி குமரிக்கண்டம், அதை இளை ஆண்டாள். இப்போன்ற சிந்தனை பள்ளியை தான் நான் நாசிக்கா சிந்தனை பள்ளி என கூறுவது உண்டு. இன்றைக்கு டெல்லி இருக்கிற வட இந்தியா, இமயமலையெல்லாம் கடலாக இருந்த காலத்தில் தமிழர்கள் சங்கமைத்து தமிழ் வளர்த்தவர்கள். இந்திய மலைதான் அப்போது தமிழகம் இருந்தது என்கிற கோட்பாடு இவருடைய கோட்பாடு. ஸ்காட் எலியட் போன்ற சான்றோர்களுடைய கருத்துக்களை மனதில் கொண்டு அதனால்தான் இதுக்கு நாவலந்தீவு என்கிற பெயர் இருந்தது என்பதெல்லாம் குறிப்பிடுகிறார். அவர் இந்த குமரி மலை ஆறுக்கும் பகுருளி ஆற்றுக்கும் இடையில் இருக்க 700 காவதம்ங்கிறதுக்கு நல்ல விளக்கம் தருவார். அதுவும் சான்றுகளோடு யாப்பருங்கலத்தில் 12 விரல் கொண்டது ஒரு சான், 2 சான் கொண்டது ஒரு முழம், 4 முழம் கொண்டது ஒரு கோல், 500 கோல் கொண்டது ஒரு குறிப்பிட்ட தூரம், 4 குறிப்பிட்ட தூரம் கொண்டது ஒரு காவதம் என்றெல்லாம் அவர் அந்த அளவைகளை சொல்லுகிற போது நாம் வியந்து நிற்கிறோம் நண்பர்களே. இந்த குமரி கண்டத்துக்கு அவர் தருகிற பொருள் விளக்கம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். நியூசிலாந்து நாட்டில் மோயோரிஸுங்கிற ஒரு இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். எகிப்தில் எகிப்தியர்கள் வாழ்கிறார்கள். அந்த மேயோரிஸ் இனத்தவர்களும் எகிப்தியர்களும் பேசுகிற மொழி தமிழ் மொழியிலாக இருக்கிறதுன்னு அவர் டைலர் குறிப்பிடுகிறார். அதே போல் கிரேல் மெஸ்ஸி என்பவர் குறிப்பிடுகிறார் என்றெல்லாம் மேலை நாட்டு அறிஞர்களுடைய ஆய்வுகளை மேற்கோள் காட்டுவார். இமயமலை பழங்குடிகளுக்கும் தமிழ்நாட்டு பழங்குடிகளுக்கும் தொடர்பில்லை என்பதையும் நிறுவுவார். ஆமாம், இப்படி ஒரு புதிய சிந்தனையை அவர் உருவாக்குகிறார். சாதாரணமாக இப்போ கூட நீங்கள் சிந்துலேருந்து குமரி வரை பரவிய, வைகை வரை பரவிய நாகரிகம்னு ஆர் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார். ஐயா, அந்த காலத்தில் 1930களில் தமிழர்களுடைய தோற்றம் குமரி கொண்டோம். இங்கே இருந்து தான் வடக்கே சென்றார்கள், ஆப்கானிஸ்தான் வரை சென்றார்கள்
இன்றைக்கு பிராகிய மொழி இருக்கிற பகுதி வரை சென்றார்கள். அதனால் தமிழருடைய தோற்றம் குமரிக்கண்டம் என்பது ஐயா அவர்களுடைய சிந்தனை பள்ளியாக இருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அந்த அளவுக்கு இவர் நுட்பமாக தன்னுடைய நூல்களில் பல நூறு செய்திகளை சொல்கிறார். இப்போ நீங்கள் விருதை சிவஞான யோகிகள் ஒரு கருத்தை முன்வைப்பார். தென்கண் பகுருளியாறு, சீர்சார் நற்புகழ் வடக்கன் நளிர் இமையார் மலை, உரை தமிழ்நாடு வயங்கிய முற்கால் திருவிடம் என்னும் பேர் அதற்கு சிறந்தது. இந்த திருவிடம்ங்கிற சொல்லாட்சி இப்போ எல்லாரும் திராவிடங்கிறாங்க. நீங்கள் விருதை சிவஞானி யோகிகள் 20ஆம் நூற்றாண்டிலே தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ரொம்ப நுட்பமாக எழுதுகிறார் நண்பர்களே. பின் ஆரியர்கள் பிறங்கி இந்நாட்டில் உண்ணி வந்து குடியிரும் முன்னம் எங்கு தமிழ்மொழி வழங்கும் தகையுன் நூலும் அப்படிங்கிறார். அதாவது தமிழ் வழங்கிய இந்த இடம்தான் திருவிடம் என்பது சிவஞானி யோகிகளுடைய கருத்து என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. அதற்கு அவர் சான்றாக தமிழ் விடுத்தூது நூலை கையில் எடுப்பார். முன்னிருந்த பாலி மொழியும் கீர்வானமும் துண்ணும் கருப்பையிலே தோய்வதற்கு முன்னே தமிழ் விடுத்தூது கருத்து நண்பர்களே. கீர்வானம்னா சான்ஸ்கிரிட்டு பாலி மொழி போன்ற நூல்கள் கருப்பையில் தோன்றதுக்கு முன்னே தமிழ் தோன்றியது. பண்டை காலத்தே பறவை கொண்ட முன்னூலி, பறவைனா கடல் வந்து மண்டலத்திலே பேர்வள நாட்டு மண்டு நீர் பேராற்றருகில் பிறங்கு மணிமலையில் சீராற்றும் செங்கோல் தரை, அந்த செங்கோல் தரை அங்கே பேரவையிலே 100 பெருமக்கள் சூழ்ந்தேத்த பேரரசு செய்த தமிழ் பைந்தேவி குமரிக்கண்டத்தில் இவள் இருந்தாள். அப்போது நியூசிலாந்து முதல் ஆப்பிரிக்கா வரை இந்த குமரிக்கண்டம். அப்போது வந்து வட இந்தியாங்கிற ஒன்றே இல்லை, இமயமலைங்கிற ஒன்றே இல்லை. இமயமலை வந்து மிக இளமையானது. அங்கே வந்து இந்த ஃபாசில்ஸில் நிறைய வந்து திமிங்கலம், நிறைய முதலைகள், நீர்நிலைகள் இருந்த பல்வேறு இந்த கடற்குதிரைகளெல்லாம் ஃபாசில்ஸ் இருக்கிறத இன்றைக்கு பலரும் நிரூபிக்கிறார்கள். அது கடலாக இருந்ததுங்கிறது மானுடவியலாளர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு கருத்து நண்பர்களே. அப்போது இமயமலை தோன்றுவதற்கு முன்னரே, வடநாடு தோன்றுவதற்கு முன்னரே தென்னாடு இருந்தது. இந்த மாதிரி ஒரு புதிய சிந்தனை புள்ளியை தமிழுக்கு தந்தவர் நம்முடைய நாசி கந்தையா பிள்ளை. அவருடைய நூல்கள்லாம் உங்களுக்கு NOOLAHAM நூலகம் இலங்கையில் அந்த இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டலில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த எண்மம் படுத்தப்பட்ட நூல்களை இளைஞர்கள், தமிழர்கள் படிக்க வேண்டும். நாசி கந்தையா பிள்ளையினுடைய சிந்தனை பள்ளி, தமிழ் மானுடவியல் சிந்தனை பள்ளி, இன்றைக்கு பக்தவச்சலை பாரதி போன்றவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக 1930 காலங்களில் நிறைய நூல்களை மலமளவென்று எழுதி போட்டவர் நாசி கந்தையா பிள்ளை. அவருடைய நினைவை போற்றுவோம். நன்றி.